ஹாய்! இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. வாய்ஸ் கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்கேனே ஆல்ரெடி கோல்டுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வாய்ஸ் மட்டமா தான் இருக்கும். நீங்க சலிச்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் அப்படியே வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன் நானு. வேற யாரும் இல்ல இல்லையா? நமக்காக பேசுறதுக்கு. நமக்கு நம்ம தானே பேசியாகணும். பொங்கல் அன்னைக்கு மார்னிங் 7:00 தான் எழுந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்ல கூட சொல்லியிருப்பேன். எழுந்திரிச்சு வீடு ஆல்ரெடி நான் முன்னாடி நாளே வந்து தொடச்செல்லாம் வச்சதுனால, எனக்கு மறுநாள் வீடு துடைக்கிற வேலை இல்ல. ஜஸ்ட் வீடு மட்டும் பெருக்கி மட்டும் எடுக்கணும். என்னன்னா, அங்கங்க பசங்க எல்லாம் பொருளும் போட்டு வச்சிருக்காங்க. அத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே கிளீன் பண்ணிட்டு வச்சுட்டுருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு வெளிய கோலம் போட போனேன். ஃபர்ஸ்ட்டு பொங்கல் கோலம் தான் போடலாம், பானை கோலம்னு நெனச்சேன். அப்புறம் பார்த்தேன், எப்பயுமே எல்லார் வீட்லயும் பானை கோலம் தானே போட்டுட்ருக்காங்க. நம்மளும் எதுக்கு அதே போட்டுட்டு, சரி எப்பயும் போல நார்மல் கோலம் போட்டு, கலர் மாவு மட்டும் குடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோலம் போட்டு கலர் மாவு குடுத்துட்டேன். அதுக்கேத்த மாரி எங்க வீட்டு எதிர்க்கலேருந்து பக்கத்துலேருந்து யாரும் பானை கோலம் போடல. சரி நம்ம மட்டும் போட்டிருந்தா நம்மள என்னவோ வித்தியாசமா பார்த்துருப்பாங்களோ என்னவோ நமக்கு தெரியல. இது புது இடம் இல்லையா? நமக்கு தெரியல எது எப்படி இருக்கும்? என்ன பண்ணணும்னு. நான் சும்மா எதார்த்தமா சரி எதுக்கு வீட்டுக்கு வெளிய வாசல்ல தானே போறோம்ன்னு சொல்லிட்டு சும்மா அந்த கோலம் போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு பசங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு, அவங்களுக்கு சுடு தண்ணிலாம் வச்சு குளிக்க வைக்க அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு நான் வந்து ஒரு பிளான் போட்டிருந்தேன். மணி 12 மணிக்கு தானே சாமி கும்பிடணும். அதனால வந்து கொஞ்சம் நிதானமா பண்ணலான்னு. ஆனா எனக்கு தெரியாது வழக்கம் போல டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. சரி பசங்க எழுந்தோனே பசிக்குதுன்னாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல தான் பண்ண முடியாதுல்ல. சரி டீ குடுத்துட்டா அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு, ஃபர்ஸ்ட்டு டீ போட்டுட்டேன். டீ போட்டுட்டு நானும் என் பசங்களும் குடிக்கலான்னு தான் கப்ல ஊத்தி வச்சேன். ஊத்தி வச்சுட்டு குடிக்கலான்னு நினைக்கும்போது தான் கரெக்ட்டா எங்க ஹஸ்பண்ட் என்ட்ரி ஆனாரு அப்பதான். அப்படியே அவருக்கும் ஒரு கிளாஸ் டீய ஊத்தி குடுத்தாச்சு. அவரும் குடிச்சிட்டாரு. நமக்கு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் முடிச்சுட்டேன். என் பசங்களுக்கு இந்த டீயும், பிஸ்கட்டும் குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர், 2 ஹவர் தொல்ல குடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு, ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெறும் வெண்பொங்கலும், சக்கரை பொங்கல் தான் இல்லையா? வெண்பொங்கல்ன்றதுனால ஒரு பக்கம் ஒல வச்சுட்டு, ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தில பால் ஊத்தி வச்சிருந்தேன். இந்த சக்கரை பொங்கலுக்காக. ஆக்சுவலா நான் என்னன்னா என்னோட பித்தள பாத்திரம் மேல மாட்டிட்டுருக்கு. அது எடுக்க முடியாது. அது எடுக்கணும்னா இன்னும் டைம் எடுக்கும். சரி இருக்கிறதுலே செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல தான் செஞ்சேன். எனக்கு என்னன்னா என்னைக்கு நான் சொந்த வீடு கட்டணும், அன்னைக்கு தான் நான் வந்து இந்த மண்பானையில பொங்கல் வைக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். கண்டிப்பா அதுவும் ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பா நடக்குன்ற நம்பிக்கையில இருக்கேன் நானு. நடந்தே தீரும். நடக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம் நாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொங்கல் வேலை முடிஞ்சது. பொங்கல் வேலை முடிஞ்சோனே இந்த நாட்டு காய்கறிகளா போட்டு சாம்பார் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன். ஆக்சுவலா என்னன்னா பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். அது ஃபர்ஸ்ட்டே வேக வச்சு வச்சுட்டேன் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் பொறுமையா பண்ணிக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய், நூக்கலு, அ கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வந்து வாங்கல நான். கெடைச்சது நான் வாங்காம வந்துட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்துல. எல்லா காயும் ஒண்ணா போட்டேன். ஆனா, அந்த லூக்கல் மட்டும் கொஞ்சம் தனியா வேக வைக்கணும் இல்லையா எப்பயுமே? இல்லன்னா கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருக்கும். அதனால அத மட்டும் எடுத்து தனியா வேக வச்சுட்டு, முள்ளங்கி ஒரு பக்கம் வதக்கிட்டு, அத 2த்தையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு சாம்பார் உண்மையா சூப்பரா வந்தது. அது என்னவோ தெரியல நாட்டு காய்கறிகளா, இல்ல எப்பயுமே நம்ம சாமி கும்பிடும்போது ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? செம்மையா இருந்துச்சு சாம்பார். அந்த சாம்பார் நேத்து மாட்டு பொங்கலுக்கு வச்சு வச்சு நாங்க சாப்பிட்டோம். சின்ன வயசுலலாம் எப்படின்னா, இந்த சாம்பார்லாம் மீந்துடும், பொரியல்லாம் மீந்துடும் எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டிடுவாங்க எங்க அம்மா. அந்த சாம்பார்லேயே அந்த வடை, இந்த மீந்த பொரியல் எல்லாத்தையும் கொட்டி, அது வந்து மறுநாள் ஃபுல்லாவே ஓடும். அது மறுநாள் ஃபுல்லா டிஃபனுக்கு, சாப்பாடுக்கு எல்லாம் ஓடும். ஆனா, அதுலயும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும். இது நெறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா, இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். பொங்கலுக்கு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரெஸ்ட்டு. ஏன்னா, அந்த பழைய குழம்பே நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியா இருக்கும். அதனால, அப்புறம் அந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு அன்னைக்கு. சரி எல்லாத்தையும் ஒரு வழியா முடிச்சுட்டேன். வடைக்கு மாவு அரைச்சும் வச்சுட்டேன். மாவு மட்டும் அப்புறமா சரி சுட்டுக்கலாம் வடைய அப்புறமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஆனா எனர்ஜி போயிடுச்சு வழக்கம் போல. அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த எனர்ஜி இருந்தது. அந்த உடம்பு சரியில்லனா நமக்கு ஒரு மாரி டயர்ட் ஆகும்ல, அது டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கடகடன்னு எல்லா வேலையும் அவரும் கொஞ்சம் கூட கூட முடிச்சு குடுத்தாரு. நான் லாஸ்ட்டா தான் பொங்கல் வச்சுட்டு அந்த அதில வந்து மஞ்சள் வைக்கணும். மஞ்சள் கிடைக்கல அர்ஜென்ட்ல டைம் ஆயிடுச்சு. சரி சந்தனத்த வைப்போன்ட்டு சந்தனத்தையும் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு கட்டினேன். நான் கட்டுனது சரியில்லன்னு என் பையனும் வருஷம் வருஷம் அவர்தான் மஞ்சள் கிழங்கு வச்சு சாமி கும்பிட்ற மாரி வந்து கட்டி ஒரு பக்கம் இருக்க மஞ்சள போட்டுட்டான் கடைசியா வந்து. போட்டுட்டு சரி இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தானே அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போவான். சும்மா இருனாலும் இருக்க மாட்றான். செய்யாதனாலும் செய்ய மாட்றான். ஏதாவது செஞ்சுட்டு அவனே ஒரு எக்ஸ்பிளைன் குடுத்துட்டு போயிடுவான். இதே தான் என் பையனோட வேலை. அதுக்கப்புறமா
இந்த சாமிக்கு வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டும், இந்த சாம்பிராணி வைக்க இதுவும் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப அழகா இருந்தது. ஆனா உண்மையாவே ஊதுபத்தி ஸ்டாண்டு வேஸ்ட்டு. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஏன்டா வாங்கணும்னு. ஆனா சாம்பிராணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம். என் பொண்ணு கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. பிரியாணி வைக்கிற டைசாம இருக்குன்னா, உண்மையா சூப்பரா இருந்துச்சு அது. ஆனா இந்த ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு வேஸ்ட்டு. நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் நான் தெரியும். அந்த இதெல்லாம் அப்படியே நொறுங்கிடுது, அந்த நெருப்பு பட்டு. சரி இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். அன்னைக்கு யோசிக்கல. எங்க வீட்டுக்காரர் பார்த்தாரு. சரி இவருக்கு வேற பதில் சொல்லணுமே, என்னடா பண்ணுறதுன்னு தூக்கி ஓரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறது, எதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். சரி டைம் ஆகிடுச்சு நம்ம சாமி கும்பிட்ருவோன்னு சொல்லிட்டு வெளியே போய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேங்காய் உடைக்க சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் தவிக்கிறார். தேங்காய் எங்கே உடைக்கிறதுன்னு தெரியாமல். இது நான் பழைய வீடுனா எங்களுக்கு தெரியும் இல்லையா, இது புது வீடுனால யோசிக்கிறார் எப்படி உடைக்கிறதுன்னு. அப்புறம் நான் சொன்னேன் எல்லா வீட்லையும் எல்லாமே செய்வாங்க தான், இதில் கூச்ச நாச்சம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே உடைங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்டெப்ஸில் வச்சு உடச்சி தேங்காய் கொடுத்தாரு. சாமி கும்பிட்டு முடித்தோம். சாமி கும்பிடும்போதும் அப்படி தான். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் நான் கும்பிடணும்னு சொல்லிட்டு லைன் கட்டி நிற்பாங்க. இதில வேறு எங்கள் வீட்டில் நீ முன்ன போ, நான் முன்ன போன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு காட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என் பாப்பா, என் பையன், எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் காட்டி முடிச்சுட்டு உடனே நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் அப்படியே உட்காந்துட்டோம். அந்த டைமில் வெளியே சாமிலாம் வந்துருந்தது. போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் போயிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பில் போயிட்டு ஆல்ரெடி நான் சாமிக்காக 4 வடையை சுட்டு வச்சிட்டேன். மறுபடியும் போய் வடையை சுடணும், இவங்க சூடாக சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் போய் வடையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். வச்சோன்னே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு சாமி கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு மட்டும் தான் பசி இருந்தது போல இருக்குது. இவங்களுக்கு யாருக்கும் பசிக்கல என்னவோ தெரியல. சரியாகவே சாப்பிடவே இல்லை. அதுவுமே அவ்வளோ மீந்துருச்சு அந்த பொங்கல்லாம். அதுக்கப்புறமா வலுக்கட்டாயம் பண்ணி உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டேன். இவங்க வச்சதெல்லாம் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். வழக்கம் போல் மீந்தது எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு அப்படியே தூக்கி ஓரமா. அப்புறம் நாங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல. அதான் உடம்பு சரியில்லை இல்லையா, ட்ரெஸ்ஸே எடுக்கல. தம்பிக்கு வேறு பர்த்டே வருது. சரி போய் இன்றைக்கி போய் எடுப்போம், காலியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ பையன் வந்து ஜூடியா போய் எடுக்கலான்னா சரி ஸ்பென்சர் பிளாஸாலாம் ஒன்று இருக்குன்னு யோசனை வந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் எல்லோரும். நான் இது வரைக்கும் ஸ்பென்சர் பிளாஸா உள்ளே போனதில்லை. எனக்கும் 35+ ஆயிடுச்சு. ஆனால் போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். எனக்கு சின்ன வயசுலலாம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பேசும்போது போனோம் ஒன்றா. எங்கள் வீட்டில் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி இப்போ பசங்க வளரவும் அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்காகவாவது நம்ம சில விஷயத்தை சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அதுக்காக போயிட்டு ஜூடியோவில் போயிட்டு சின்னதாக ஷாப்பிங், குட்டி ஷாப்பிங் தான், பெருசாலாம் இல்லை. பட்ஜெட்லாம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே மாலை சுற்றி பார்த்துட்டே வந்தோம். சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி போயிடுச்சு பொங்கல் டைம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கான வீடியோவில் தான் நாளைக்கு என்ன பார்ப்போம்.